ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சௌ கத்திரிக்காய் ரெண்டும் சேர்த்து, அதாவது பெங்களூர் கத்திரிக்காயும் ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு கூட்டு பண்ணலாம். பாசிப்பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குதுன்னு தோணுன வாட்டரை கொஞ்சம் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். வேணும்னா நம்ம கலந்துக்கலாம், ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. நான் சாம்பார் பொடி தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேங்காய், மிளகு, ஜீரகம், காரத்துக்கு அரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு மிளகு கொஞ்சம் நிறையா போடணும், உப்பு பெருங்காயம் போடணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க விடணும். தேங்காய்லாம் அரைச்சி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாளிச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம பண்ண கத்திரிக்காயும் சௌவும் போட்ட கூட்டு, பயத்தம்பருப்பு போட்டு கூட்டு இப்படி தான் வந்திருக்கு. பண்ணி பாருங்கள். பிடிச்சதோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஏன் நான் மிளகு ஜாஸ்தி சேர்த்தேன்னா, இந்த வின்டர் சீசனில் நம்மளுக்கு மிளகு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மிளகு போட்டிருக்கேன். பிடிச்சதோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.